பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. எப்படி வரும் உன்னால எப்படி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச முடிஞ்சது? நீ பேசினதை இப்ப நினைச்சா கூட எனக்கு மனசுல எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? இப்படி வரும் உன்னால எப்படி என்னையும் என் காதலையும் இப்படி கொச்சப்படுத்த முடிஞ்சது? நீ எப்படி பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வரும், சத்தியமா நினைக்கல. ஒரு நாள் என் லவ்வ நீ புரிஞ்சு பண்ணா வரும். நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ என்னை பார்த்து எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணல, லவ்ஸ்டுக்காக தான் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருக்கேன்னு. நீ எப்படி வரும் என்னை பார்த்து இப்படி சொல்லலாம்? இப்ப கூட என் மனசு ஒண்ணு ஃபுல்லா வெறுக்க மாட்டேங்குது வரும். ஆனா கண்டிப்பா நீ சொன்ன வார்த்தைக்கு என் மனசு கோவமா இருக்கு. ஆனா என்னால உன்னை வெறுக்க முடியலையே. நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்பி இருக்கேன் வரும். ஆனா நீ சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் என் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு உனக்கு தெரியுமா வரும்? நீயா சொன்னனே இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல வரும். அடடா தன்யா குட்டி, எப்படா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த? ஜானு என்ன கேட்ட? தன்யா என்னாச்சுடா? என் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல ஜானு, அது ஷிஃப்ட் முடிஞ்சு இப்பதானே வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு ஜானு, அதான் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கி எழுந்தா சரியா இருக்கும். அப்பா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்டி. எங்கடி நீ தான் ஒழுங்கா ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறியே. யார் நைட் ஷிஃப்ட் வரலனாலும் உடனே நீ போயிடுற, நான் போய் பாக்குறேன்னு. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுறா தனியா. பாரு மூஞ்செல்லாம் எப்படி டல்லாகி கிடக்குன்னு. இனிமே ரெஸ்ட் எடுக்கிறேன் ஜானு, இனிமே எடுக்கிறேன். சரிடி, என்னடி இது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தனே நேரா ரூமுக்கு போய் படுத்துருவேன். இன்னைக்கு என்னடி கார்டன்ல வந்து உட்காந்துருக்க, என்னாச்சு உனக்கு? இல்ல ஜானு, அது ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சா, அதான் ஜானு அப்படியே இங்க வந்து உட்காந்துட்டேன். ஏன் இப்ப அதனால உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் கேட்டேன் அவ்வளவுதான். நீ எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே தூங்கிடுவல, அதனாலதான் கேட்டேன். சரிடா தன்யா, நீ பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கு, நானும் அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், சரியா? ஜானு இப்ப நீ என்ன சொன்ன? நீ அம்மாவும் கோவிலுக்கு போறீங்களா? ஆமாண்டா தன்யா, நானும் அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க அண்ணிங்க வீட்டுக்கு போயிட்டு லக்ஷ்மியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அப்படியே பார்த்துட்டு உங்க அண்ணிங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணலான்னு போறோம். ஜானு உண்மையாவே அண்ணிங்க வீட்டுக்கு போறியா என்ன? ஆமாண்டி, கோவிலுக்கு போயிட்டு அங்க போவேன். ஏண்டி என்னாச்சு? இல்ல ஜானு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நானும் உங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு வரட்டுமா? இது என்னடா இது கூத்தா இருக்கு? நான் கையில உளுந்து காலில் உளுந்து கேட்டாலும் நீ கோவிலுக்கு வரவே மாட்டேன். நீ போ ஜானுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்னடி புதுசா நீயே கோவிலுக்கு வரேன்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? மனசுல ரொம்ப பாரமா இருக்கு ஜானு. சரண் இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவன் பேசினது இப்போ வரைக்கும் மனசுல ரொம்ப வலிக்குது ஜானு. கோவிலுக்கு போனா பாரம் குறையன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஜானு. தன்யா என்னடி ஆச்சு? போங்கிட்டு தாண்டி கேக்குறேன். இல்ல ஜானு, கோவிலுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான். ஏன் ஜானு வரக்கூடாதா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒன்னும் இல்லடி. நீ கோவிலுக்கு வந்தா சந்தோஷப்படுற மொத ஆளே நான் தான். எப்பவுமே நீ கூப்பிட்டா வரமாட்டல்ல, அதனாலதான் கேட்டேன். இன்னைக்கு ஏதோ வரணும்னு தோணுது ஜானு. அதோட அண்ணிங்க வீட்டுக்கு வேற போறேன்னு சொன்னல, எனக்கும் அண்ணிங்களை பார்க்கணும் போல இருக்கு ஜானு, அதான் நானும் வரேன். ஓகே? அதானே பார்த்தேன், அண்ணிங்களை பாக்குறதுக்காக தான் நீ கோவிலுக்கு வரேன்னு சொல்றியா? சரி சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி. சரி ஜானு, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும், நான் வந்துடுறேன். அத்தை போலாமா அத்தை? திரும்ப மீனாட்சி, தன்யாவும் வரேன்னு சொன்னா அவளும் வந்துடட்டும், சேர்ந்து போயிடலாம். அத்தை என்ன சொல்றீங்க? தன்யா கோவிலுக்கு வரேன்னு சொன்னாலா? ஆமா மீனாட்சி, நம்ம தன்யா தான் திடீர்னு கோவிலுக்குலாம் வரேன்னு சொல்றா. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அவ கோவிலுக்கு வர மாதிரி தெரியல. அண்ணிங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னதான் வரேன்னு நினைக்கிறேன். ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். அவ கண்டிப்பா அவங்க அண்ணிங்களை பாக்குறதுக்காக தான் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிருப்பா. சரி அத்தை, இதோ தன்யாவே வந்துட்டா. அம்மா பாட்டி போலாமா? தன்யா போறதெல்லாம் இருக்கட்டும், நீ நடி ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஐயோ அம்மா, இது என்னம்மா கேள்வி? நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்திருக்கேன், தூங்கலைலம்மா, அதனாலதான். தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆனா நார்மல் ஆயிடுவேன். ஆமாம்மா மீனாட்சி, தனியா சொல்ற மாதிரி நைட்ல அவ தூங்கலைல, அதனாலதாம்மா அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து எழுந்தானா அப்புறம் சரியாயிடும். சரிதான் அத்தை, தனியா ரொம்ப டயர்டா இருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுடா. எதுக்குடா நீ வீணா கோவிலுக்கு அலைஞ்சிட்டு இருக்க? இல்லம்மா இருக்கட்டும், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அது சரி, நான் சொல்றதை என்னைக்கு நீ கேட்டிருக்க? சரி அத்தை, டைம் ஆகுது, கோவிலுக்கு போயிட்டு சம்பந்தியம்மா வீட்டுக்கு வேற போகணும்ல, சீக்கிரம் வாங்க அத்தை, போயிட்டு வந்துடலாம். சரிம்மா மீனாட்சி, வா போலாம். அப்பா 2 பேரும் வந்துட்டீங்களா? கேடி வந்ததுதான் வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா?
லக்ஷ்மிமா என்ன சொல்றீங்க புரியலையே? நாங்க தான் போகும்போதே சொல்லிட்டு போனோம்ல வரதுக்கு டைம் ஆகுன்னு, என்ன இப்படி கேக்குறீங்க? சரி தாண்டி, நீங்க ஹோம்க்கு போனீங்கன்னா எப்பவுமே லேட்டா தான் வருவீங்க. ஆனா என்ன பண்றது, உங்க மாமியார் வீட்ல இருந்து வந்திருந்தாங்களே. என்ன சொல்றீங்க? அவரு வீட்ல இருந்து வந்திருந்தாங்களா? ஆமாண்டி வைஷு, உங்க மாமியாரு அப்புறம் உங்க நாத்தனாரு பாட்டி 3 பேரும் வந்திருந்தாங்க. பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வந்தாங்களாம். அதோட அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. லட்சுமிமா என்ன சொல்றீங்க? தன்யாவுமா வந்திருந்தா? ஆமா மித்து, தன்யாவும் வந்திருந்தா. தன்யா வந்ததுல இருந்து அண்ணிங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா தெரியுமா? அதோட புள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா. தன்யா மட்டும் இல்ல, உங்க மாமியாரு பாட்டி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க நீங்க எப்போ வருவீங்கன்னு. ஆனா நீங்க 2 பேரும் தான் வரவே இல்ல. ஐயோ என்ன லட்சுமிமா, நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா வச்சு வந்திருப்போம்ல. ஐயோ வைஷு, நான் உங்க 2 பேருக்கும் கால் ட்ரை பண்ணேன்டி, பட் சுத்தமா போகவே இல்லை. அதுக்கப்புறம் உங்க மாமியாரும் பாட்டியும் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதான் நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்கல்ல அப்போ பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லட்சுமிமா இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்க மாமியார் வீட்ல இருந்து வந்ததே எதுக்கு தெரியுமா? உங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கடி. அதனாலதான் அவங்க இன்வைட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. மா என்ன சொல்றீங்க? எங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட வந்தாங்களா? ஆமாண்டி வைஷு, உங்க 2 பேரையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால 2 பேரும் காலையிலே கிளம்பி போயிட்டு வந்துருங்க, சரியா? இப்பதான் புரியுது அந்த ஹிட்லர் எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா நீ நானும் மீட் பண்ணுவோன்னு சொன்னானு. அப்போ இதெல்லாம் அவன் பிளான் தானா? அவன் ஹை, அப்போ அர்ஜுனை பாக்குறதுக்கு நாளைக்கு அர்ஜுன் வீட்டுக்கு போறோமா? ஜாலி ஜாலி. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், 2 பேரும் எதுவுமே சொல்லாம சைலண்டா நிக்கிறீங்க. உங்ககிட்ட தாண்டி சொல்றேன், நாளைக்கு 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க, சரியா? சரி லட்சுமிமா, உங்க யாரும் அவங்க கிட்ட நாளைக்கு நாங்க வரோம்னு சொல்ல சொன்னது? மித்து என்னடி பேசுற நீ? ஆமாண்டி மித்து, என்னடி பேசுற நீ? கேண்டி நான் தெளிவா தானடி சொல்றேன். அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி கூப்பிட்டாங்கடி, என்னாலதான் அனுப்ப முடியல. மறுபடியும் கூப்பிடும் போது எப்படி அனுப்ப முடியான்னு சொல்ல முடியும். அதனாலதான் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ சின்ன லட்சுமிமா, நீங்க அவங்க கிட்ட வரமாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இங்க பாருங்க லட்சுமிமா, என்னால அங்க போக முடியாது. என்ன மித்து திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றான்? எதனால எப்படி சொல்றான்? ஓ ஆதி சாரை பார்க்கணும்னா அது சரி. மித்து என்னடி இப்படி சொல்ற? நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்டி, அதனால ஒழுங்கா போயிட்டு வந்துருங்க, சரியா? ஐயோ லக்ஷ்மி மேன இப்படி சொல்றாங்க. 2 நாள் அவன் தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா கடைசியில அவன் எப்படியோ பிளான் பண்ணி மீட் பண்ற மாதிரி பண்ணிட்டான். கடவுளே. இல்ல லட்சுமிமா, அது வந்து லக்ஷ்மிமா நீங்க போய் வேலையை பாருங்க. கண்டிப்பா நானும் மித்துவும் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம், சரியா? மித்து நீ எதுக்கு இப்படி பேசுறல எனக்கு தெரியலடி. ஆனா நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால ஒழுங்கா 2 பேரும் காலையில கிளம்பி போயிட்டு வாங்க, சரியா? ஐயோ இல்ல லட்சுமிமா, அது வந்து அதெல்லாம் நாங்க போயிட்டு வரோம், நீங்க போய் வேலையை பாருங்க. இவகிட்ட நான் பேசிக்கிறேன். வைஷு சின்னடி லட்சுமிமா, நாளைக்கு அந்த ஹிட்லர் வீட்டுக்கு போயிட்டு வர சொல்றாங்க. என்னால வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா. ஓ பட் ஏன் மேடம் வர முடியாது? இது வைஷு இது என்னடி கேள்வி? நானே 2 நாள் அவன் டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன்டி. இது கண்டிப்பா அவனோட பிளான் தான். அவன் தான் ஏதோ பிளான் போட்டு நம்மள அங்க வர வச்சிருக்கான். கடவுளே. இங்க பார் வைஷு, என்னால வர முடியாது, சரியா? என்ன மித்து இப்படி சொல்றா? ஒருவேளை இதெல்லாம் ஆதி சாரோட பிளானா இருக்குமோ? இருக்கும். ஏன்னா ஆதி சார் தான் மித்துவை அந்த அளவுக்கு விரும்புறாரு. இவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மித்து என்ன மித்து? இப்படி வர முடியாது அப்படிதானே? அப்போ உனக்கு ஆதி சாரை லவ் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயம் வந்துருச்சு, அப்படிதானே மித்து? அப்படிலாம் இல்லடி. பின்ன ஏன் மேடம் வர மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு மித்து, சும்மா ஆதி சார் மேல உள்ள கோவத்துல பாட்டியும் ஆண்டியும் நம்மள கூப்பிட்டுருக்காங்கிறத மறந்துடாதடி. அதோட லட்சுமிமா நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட வரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம போகாம இருந்தோம்னா கண்டிப்பா லட்சுமி அம்மாவை தான் தப்பா நினைப்பாங்க. பரவாயில்லையா உனக்கு? ஐயோ ஆமால, நம்ம போலேனா லட்சுமி அம்மாவை தானே தப்பா நினைப்பாங்க. கடவுளே. சரி சரிடி, நாளைக்கு போலாம், ஓகேவா? மித்து டார்லிங்னா மித்து டார்லிங் தான். சரிவா, இப்ப போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஐயோ கடவுளே, மணி 3 தான் ஆகுது. விடியறதுக்குனும் நிறைய நேரம் இருக்கு. விடிஞ்சாதானே வருவா. அவ வரான்னு தெரிஞ்சதுலேருந்து சுத்தமா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ தூக்கமும் வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம அவளுக்கு கால் பண்ணி பேசலாமா? வேண்டாம் வேண்டாம், மித்து பாப்பா தூங்கிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ எப்படி புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரலையே. ஒருவேளை அவகிட்ட போன்ல பேசியிருந்தா தூக்கம் வந்திருக்குமோ? நம்ம தான் கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டோம். அவ தூங்கிட்டான்னு தானே வைஷு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தோம்னா அவ கண்டிப்பா பேசியிருந்திருப்பா. இந்நேரத்துக்கு நான் தூக்கம் வராம இப்படி திருன்னு முழிச்சிருந்துருக்க மாட்டேன். கடவுளே. இப்போ என்ன பண்றது? சீக்கிரமா தூங்கினா தானே சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஐயோ தூக்கம் சுத்தமா வரமாட்டேங்குதே. ஐயோ மித்து பாப்பாவை 2 days எப்படா பார்க்காம இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அவர் அமைச்சு கொடுத்தபடி மித்து பாப்பா எனக்கு வீட்டுக்கு வர போறா. ஆனா நான் நல்லா தூங்கி எந்திரிச்சா தானே காலையில கரெக்டா அவ வரும்போது ரெடி ஆகி இருக்க முடியும். இப்பதான் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ டே அது ட்ரை பண்ணுடா, கொஞ்சமாச்சும் தூங்க ட்ரை பண்ணுடா. கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு. ஐயோ வைஷு, எதுக்காகடி இப்படி புடவையெல்லாம் கட்டி விட்டுருக்க? கடவுளே. கேண்டி சுடிதார்லயே போயிருக்கலாம்ல? மித்ராலிங் எனக்கு புரியுதுடி. ஆனா லட்சுமி அம்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, அதனால சாரி கட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் கட்டி விட்டுருக்கேன். அப்பப்போ நீ எல்லாத்தையும் மட்டும் சரி பண்ணிக்கோ, ஓகேவா? வைஷு சாரி, அவனுக்கு வந்து விழுந்துடாதுலடி.
மித்து நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது சரியா? அது சரி சேண்டி, என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? முதல்ல சாரி கட்ட கத்துக்கணும்டி, சுத்தமா தெரியலையா? அதனாலதான் பயப்பட வேண்டியதா இருக்கு சாரி கட்டணும்னு சொன்னாவே. அதுக்கு தான் மேடம் நானும் சொல்றேன் சாரி கட்ட பழகிக்கோங்கன்னு. எங்க கேக்குற நீ? ஐஷு டார்லிங், நீ நானும் வேற வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போறதா இருந்தா கூட நான் சாரி கட்ட ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். பட் நீ நானும் தான் ஒரே வீட்டில் தானே இருக்க போறோம். அதோட என் வைஷு டார்லிங் பக்கத்துலேயே இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏண்டி எனக்கு சாரி கட்ட சொன்னா நீ கட்டிவிட மாட்டியா என்ன? மித்து டார்லிங், உனக்கு கட்டிவிடாம வேற யாருக்கு கட்டிவிட போற? அதை விட எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை சரியா? சரிடி சரி. மித்து, நான் ஒன்று சொல்லவா? இந்த சாரியில நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அடை ஏண்டி நீ வேற இந்த சாரியை போட்டிருக்கிறது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, கிப்பு தெரியுற மாதிரி ஏண்டி கட்டிவிட்ட? அதை மறைச்சு கட்டி விட்டுருக்கலாம்ல. அது சரி மேடம், நான் லைட்டா தான் மேடம் கிப்பு தெரியுற மாதிரி கட்டி விட்டுருக்கேன், ரொம்ப கூட தெரியல சரிங்களா? அதோட கிப்பு தெரிஞ்சாதான் சாரி கட்டி இருக்கிறதுக்கு ஒரு அழகே வரும் தெரியுமா? என்னமோ போ, பொண்ணும் புரியல. சரி கிளம்பலாமா? கிருடி லட்சுமி அம்மா வரட்டும். அப்பா ரெண்டு பொண்ணுங்களும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி சரி லட்சுமிமா, டைம் ஆகுது, நாங்க கிளம்பட்டுமா? சரிடி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் ஓவரா வாயில அடிக்காதீங்க சரியா? அப்புறம் எல்லார் காலையும் மறக்காம காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சரியா? ஐயோ லட்சுமிமா, இதே எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? அதெல்லாம் நாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வரோம், நீங்க பத்திரமா இருங்க சரியா? சரிடி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அப்பா மித்து, என்னடி இவங்க வீடு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏதோ படத்துல எல்லாம் வர பங்களா மாதிரி. ஆமாண்டி வைஷு, வீடு நல்லா பெருசா தாண்டி இருக்கு. மித்து, நான் ஏதோ நம்ம வீட்டை விட ஒரு 2-3 மடங்கு தான் பெருசா இருக்கும்னு நினைச்சேன்டி. ஆனா இப்படி 10-20 மடங்கு பெருசா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. செம்ம பெருசா இருக்குடி. இந்த வீடை சுத்தி பாக்குறதுக்கே 10 நாள் தேவைப்படும் போல இருக்கே. ஆமா வைஷு, கண்டிப்பா. அடடா வைஷு, மித்ரா, வாங்க வாங்க ரெண்டு பேரும். பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா மித்ரா. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் மகாலட்சுமி மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ரொம்ப நன்றி பாட்டி, எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கடா, ரெண்டு பேரும் நல்லா இருங்க. எந்திரிங்க முதல்ல. மீனாட்சி, மீனாட்சி, யார் வந்திருக்கான்னு பாரு, சீக்கிரம் வா. மித்ரா, வைஷு, வாங்க வாங்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கமா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுல அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னமா மித்ரா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இருக்கட்டும். ஐயோ இல்ல ஆண்டி, ஃபர்ஸ்ட் டைம் வரவுல, அதனாலதான் ஆண்டி ப்ளீஸ். என்ன மீனாட்சி, உன் மருமகளுங்க ரெண்டு பேரும் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பின்ன என்னம்மா ஆசீர்வாதம் பண்ணு. சரிங்க அத்தை, ரெண்டு பேரும் நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. எந்திரிங்க அத்தை. என் பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? என்ன மீனாட்சி, என் பேத்திங்க எப்பவுமே அழகுதான். ஆமாத்த ஆமா, உங்க பேத்திங்க எப்பவுமே அழகுதான். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. பூ தான் குறையுது. கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்லாண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். வைஷ்ணவி, பூ யாரு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது சரியா? அதை வச்சுக்கணும், ஓகே? சரிங்க பாட்டி. அத்தை, பாவம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. உட்காந்து பேசிட்டு இருங்க அத்தை, நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? அட என்ன மீனாட்சி, நம்ம வீட்டு பொண்ணுங்க, நம்ம எதுக்கு கேட்கணும்? நீ போய் நல்லா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. பாவம் ரெண்டு பேர் வெயில்ல வந்திருப்பாங்கல்ல. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. சரிடா மித்ரா, வைஷு ரெண்டு பேர் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க மித்ரா நீ, வாங்க வைஷு நீ, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நாத்தனாரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீ என்ன மித்ரா நீ சைலண்டா இருக்கீங்க? என்ன நீ ஆதி என்னவ தேடுறீங்க என்ன? என்னது, நானே அவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு தான் சைலண்டா நிக்கிறேன். அப்படிலாம் இல்ல நாத்தனாரே. தன்யா போதுண்டி, எதுக்கு இப்படி வந்தோடனே கலாய்க்கிற? ஜானு, ரெண்டு பேரும் என்னோட அண்ணிங்க, நான் எப்படி வேணாலும் கலாய்ப்பேன். சரி அண்ணீஸ் வாங்க, நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். ஐயோ ஆமால, நானே உங்களுக்கு நீங்க வாழ போற வீட்டை சுத்தி காட்டணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, தன்யாவே சொல்லிட்டான். சரிடா மித்ரா, வைஷு ரெண்டு பேரும் நீங்க வாழ போற வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கடா. சரிங்க பாட்டிமா. அண்ணீஸ், வீடு சுத்தி பார்க்க போலாமா? போலாம் நாத்தனாரி. வெயிட் வெயிட், வைஷு அண்ணியோட ஏரியா வந்தாச்சு. என்ன சொல்ற தன்யா, புரியல? ஐயோ அண்ணி, இதுதான் அர்ஜுன் அண்ணா ரூம். ஐயோ சாரி, நீங்க வந்து தங்க போற ரூம், அதனாலதான் அப்படி சொன்னேன். அர்ஜுன் ரூமா இது? என்னமோ தெரியல, வந்ததுல இருந்து அர்ஜுனை பார்க்கணும் போல இருக்கு. என்ன வயசு நீ யோசிக்கிறீங்க? உள்ள போலாமா வேண்டாமானா? நீங்க தாராளமா போலாம், ஏன்னா இது உங்களோட ரூம். சரி ஓகே வைஷ்வனி, நீங்க உள்ள போய் அர்ஜுனா உள்ளதான் இருப்பாரு, பேசிக்கிட்டு இருங்க. மித்ராணி நீங்க வாங்க, நம்ம ஆதியனா ரூமுக்கு போலாம். இல்ல தன்யா, அது வந்து என்ன நீ வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு நீ, நீங்க தாராளமா உள்ள போலாம். முதல்ல உள்ள போங்க, உள்ள போங்க. என்ன மித்ராணி, ஆதியனா ரூம் எங்க இருக்குன்னு தேடுறீங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். வாங்க, நெக்ஸ்ட் நம்ம ஆதியனா ரூமுக்கு தான் போறோம்.
ஐயோ நானே அவன் கண்ணில் படக்கூடாதுன்னா அப்படி இப்படின்னு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கேன். சிவ வேற விட மாட்டா போல இருக்கே. சில்ல தன்யா அது வந்து அண்ணி வைஷு அன்னைக்கு சொன்னதா பொங்கலுக்கும். இங்க பாருங்க அண்ணி, இது உங்களோட வீடு, அதோட ஆதியனா ரூம் உங்களோட ரூம் தான். அதனால நீங்க தயங்காம வாங்க 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 போலாம். ஐயோ கடவுளே, நல்லா தூங்கிட்டும் போல இருக்கே. டைம் என்ன 10 o'clock ஆயிடுச்சு. ஒருவேளை வந்திருப்பாளா? சாச்சா, இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க வாய்ப்பே இல்ல. டே அது முதல்ல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா, சீக்கிரம் போடா. ஐயோ இந்த கிளைண்ட் இவ்வளவு நேரம் பேசுவார்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இந்நேரம் வைஷு வந்திருப்பாங்களா? ஐயோ அவங்கள நினைக்கும் போதே மனசுல ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. டே அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம் தானே இங்கே இருக்க போற? ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்த்தா தானடா தெரியும் அவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு. அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். ஆஹா என்பார்கள், அடடா என்பார்கள், அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். அப்பா வைஷ்ணவியா இது? இவங்க இந்த சாரியில செம்ம கியூட்டா இருக்காங்க. என்ன அர்ஜுன் இப்படி பாக்குறாரு? ஒருவேளை சாரி நல்லா இல்லையோ? அர்ஜுன், ஐயோ டே அர்ஜுன், ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? ஹாய் வைஷ்ணவி, ஆக்சுவலா இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ அர்ஜுனா இது? அர்ஜுன் சாரியில அழகா இருக்கீங்கன்னு சொல்றாரு. கடவுளே. தேங்க்ஸ்ங்க. அப்புறம் உங்க ரூம் ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா மெயின்டைன் பண்றீங்க. சரி சரி, ஆனா இது உங்க ரூம் கிடையாது, நம்ம ரூம். அப்புறம் வைஷு, வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அர்ஜுன். ஐயோ ஐயோ வைஷு என்னாச்சு? அர்ஜுன் அர்ஜுன், இது கரப்பாம்பூச்சி. என்னது கரப்பாம்பூச்சியா? எங்க இருக்கு? அது என் கை கிட்ட இருக்கு பாருங்க அர்ஜுன். ப்ளீஸ் 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 அதை கொஞ்சம் தட்டி விடுங்களேன் ப்ளீஸ். கை கிட்டியா? எங்க? ஐயோ கரப்பாம்பூச்சி கையில இல்ல, இவ இடுப்புல எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஐயோ அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். ப்ளீஸ் 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 அதை கொஞ்சம் தட்டி விடுங்க ப்ளீஸ். ஐயோ டே அர்ஜுன், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? தப்பான இடத்துல கரெக்டா போய் உட்காந்துருக்கே. இல்ல வைஷ்ணவி, அது வந்து கரப்பாம்பூச்சி உங்க கையில இல்ல, இடுப்புல இருக்கு. ஐயோ அர்ஜுன், அது எங்க இருந்தா என்ன? ப்ளீஸ் கொஞ்சம் தட்டி விடுங்க அர்ஜுன் ப்ளீஸ். ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ சரி சரிடி, இரு நானே தட்டி விடுறேன். அர்ஜுன், ஐயோ என்ன பண்ணிட்டேன் கடவுளே. சாரி வைஷு, சாரி. இல்ல அது வெளியில எல்லாரும் தேடுவாங்க, நான் போறேன். சாரிடி. இல்ல அது வெளியில தேடுவாங்க, நான் போறேன். பாத்துடி. அடி நேர்ந்து கிட்டே வழக்க ஏற்றி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க நேத்தி கடந்தி கலனா கொஞ்சம் கூடி சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க. ஐயோ டே அர்ஜுன், என்னடா பண்ற நீ? அது சாரிடி. டே அர்ஜுன், என்னடா பண்ணி வச்சிருக்க? வைஷு ஒன்று எவ்வளவு கேவலமான நினைப்பா. ஐயோ நான் எப்படி இப்படி ஒன்று பண்ணேன்? கடவுளே. ஐயோ இப்போ என்ன பண்றது? இப்போ ஃபேஸ்ல நான் இப்போ எப்படி முடிக்கிறது? அர்ஜுன் அது வந்து சாரிடி, நான் ஏதோ தெரியாம சாரி ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ். இட்ஸ் ஓகே அர்ஜுன். சரி நம்ம வெளியில போலாமா? அப்ப சாமி, முதல்ல வைஷு சொல்ற மாதிரி நம்ம வெளியில போகணும். இவங்களை பார்த்தாவே எனக்கு என்னென்னமோ ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாலும் அவ்வளவுதான், சரி இருக்காது. போலாம் வைஷு, வாங்க போலாம். வைஷு ஐயோ டே அர்ஜுன், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இவ வேற இவ்வளோ பக்கத்துல இருந்துட்டு கொல்றாள் என்ன? இதுக்கு மேல என்னால முடியாது.
வைஷு வைஷு அர்ஜுன் வைஷு ப்ளீஸ், எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது, பண்ணிக்கட்டுமா? ம் அர்ஜுனனா வைஷு நீ அண்ணி அர்ஜுனனா ரூம்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு உங்களோட ரூம்? நல்லா இருக்கு. சரி அண்ணி வாங்க நம்ம மற்ற இடத்தெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். அண்ணி கார்டன் சூப்பரா இருக்கும், வாங்க நம்ம கார்டனுக்கு போலாம். போலாம் தன்யா. அர்ஜுன், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே வைஷு. உஃப், தேங்க் காட், நல்ல வேலை தனியா வந்தா, இல்லைன்னா என்ன ஆகியிருக்குமோ யாருக்கு தெரியும். என் மனசையும் வைஷுவை பார்த்தா மட்டும் நல்லா தடுமாறுது. ஐயோ, ஆனா வைஷு இன்னைக்கு நம்ம நடந்துக்கிட்டதுக்கு நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா தப்பா நினைச்சிருந்தா நான் கிஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும்போது அவங்க எதுக்காக ஊன்னு சொன்னாங்க? அப்போ ஒருவேளை அவங்க நம்மள தப்பா நினைக்கலையோ? ஐயோ டே அர்ஜுன், வைஷுவை தப்பா நினைச்சாலும் நினைக்கலனாலும் நீ பண்ணினது தப்பு தானடா. ஐயோ, நான் என்ன பண்றது? டக்குன்னு இன்னைக்கு எனக்கு என்னென்னமோ தோணிடுச்சு. அதுவும் வைஷு சாரியில ரொம்ப அழகா இருந்தா, அதனாலதான் என் மைண்டு சென்னையை மீறி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாலும் வைஷு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். அதனாலதான் அவகிட்ட நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் வைஷு கிட்ட நம்ம அனிதாவை பத்தி சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வைஷு கிட்ட அனிதாவுக்கும் நமக்கும் உள்ள என்ன இருந்துச்சுங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் வைஷு என்ன முடிவு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாம முடிவு பண்ணணும். அண்ணா கேட்கணும்னு இருந்தேன். வீடு ஃபுல்லாக நிறைய புக்ஸ் இருக்கு. உங்க வீட்டில் யார் புக்ஸ்லாம் படிப்பா? மித்ராணி ஆதி அண்ணாக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்பவுமே ஒரு போர் அடிச்சா புக்ஸ் தான் படிப்பாரு. அதோட எங்களையும் படிக்க சொல்லி ரொம்ப சாகடிப்பாரு. பரா, உங்க அண்ணனுக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட்லாம் இருக்கா? எனக்கும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது சரி, ஜாடிக்கேத்த மூடி தான் போல இருக்கேன் நீங்க. மித்ராணி, ஆக்சுவலா ஆதி அண்ணா ரூம்ல கிட்ட விட நிறைய புக் கலெக்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா? சரி நீங்க போய் உள்ள பாருங்க. அம்மா என்ன முன்னவே வர சொன்னாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இல்ல தன்யா, அது வந்து நானும் வரேன். என்னது, நீங்களும் வரீங்களா? அண்ணி, ஆதியனாவோட ரூம் இதுதான். ஆக்சுவலா ஆதியனா ரூம்ல நிறைய புக் கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்க போய் பாருங்க. ஆதியனா ரூம்ல இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரூம் திறந்திருக்கு பாத்தீங்களா? சரி அண்ணி, நீங்க உள்ள போங்க. ஆதியனா வந்தோடனே நான் வர சொல்றேன், ஓகேவா? இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேலை அவன் உள்ள இல்ல போல இருக்கு. ஓகே தன்யா, நான் போய் புக் கலெக்ஷன்ஸ்லாம் பாக்குறேன். சரி அண்ணி, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அப்பா, ஒரு வழியா குளிச்சாச்சுடா சாமி. நிறைய மெத்து பாப்பா வந்திருப்பாளா? கடவுளே, வந்திருக்க கூடாதவ. சரி ஓகே, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு கீழே போய் பார்க்கலாம். அவ வந்திருக்காளா இல்லையான்னு அப்பதானே தெரியும். ஐயோ, அவசர அவசரமா குளிக்க வந்ததுல ரூம் டோரை கூட க்ளோஸ் பண்ணாம வந்துட்டேன். கடவுளே, முதல்ல போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணணும். பரவாயில்ல, ஹிட்லர் நல்லா நீட்டாக தான் ரூமை மெயின்டைன் பண்ணுறான். அதோட தன்யா சொன்ன மாதிரி ஹிட்லர் கிட்ட நிறைய புக் கலெக்ஷன்ஸ் இருக்கு போல இருக்கே. என்ன புக் எடுக்கலாம்? இந்த புக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. பேசாம இதை எடுத்து பார்க்கலாம். ஐயோ, முதல்ல ரூம் டோரை போய் க்ளோஸ் பண்ணணும்.